இது தமிழ் தொழில் தொடங்குவோம்ங்கிற 26வது தொழில் தொடங்குவோமுடைய 26வது அமர்வுல நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஒவ்வொரு அமர்வுலையும் நம்மளுடைய ஒரே ஒரு ஃபோக்கஸ் என்னன்னா, நாம நம்மளுடைய புரிதல்களை, நம்மளுடைய விளக்கங்களை, வியாபாரத்துல நடக்கிற நுணுக்கங்களை, நம்மளோட அனுபவங்கள்ல, அந்த விஷயங்கள்ல என்ன நம்ம அனுபவங்களோ அதை இங்க கொண்டு வந்து மக்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்றோம். அதை ப்ரெசென்ட் மட்டும் பண்றது இல்லாம அதை கொண்டு இதை வந்து நம்ம என்னென்ன வாய்ப்புகளை எப்படி எல்லாம் தேர்ந்தெடுக்கலாம்ங்கிறத கொண்டு வந்திருக்கோம். இது நம்மளால ஒரு வியாபாரத்துல இருக்கிற உங்களால உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு. நமக்கு நாமங்கிற மாதிரி உதவி சுய உதவியா இருக்கிறதுக்காக இந்த அமைப்பு. இப்போ வந்து ஹரி அவர்கள் டாக்டோஸ் மூலமா இருக்காரு. அவர் இந்த ஃபீல்டுல எக்ஸ்பர்டீஸா இருக்காரு. அவர் வந்து பிசினஸ்னா என்ன, அதை எப்படி ஒரு ஐடியாவை வேலிடேட் பண்ணணும்ங்கிற அந்த விஷயங்களை அவர் மிக ஒரு டீட்டெயில்டா நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாரு. இப்போ ஓவர் டு ஹரி. அவருடைய அறிமுகத்தோட நம்மள இந்த பிரசன்டேஷன்ல எங்களை வழி நடத்தி செல்வாரு. இந்த 20 நிமிஷத்து பிரசன்டேஷனுக்கு அடுத்து நமக்கான கேள்விகளை நம்ம அவர்கிட்ட கேட்போம், விளக்கங்களை கேட்போம். அதுக்கடுத்து கேள்விகள் இருந்தா நாம அவரை குரூப்ல இருந்து தொடர்பு கொண்டு அவர்கிட்ட நம்ம கிளாரிபிகேஷன் சப்போர்ட்ஸை வாங்கிப்போம். மிக்க நன்றி. ஓவர் டு ஹரி சார். நன்றி. தேங்க்யூ அத்திக் ஃபார் திஸ். ரொம்ப ரொம்ப அழகா தூய தமிழ் ரொம்ப நல்லா பேசுறீங்க. தூய தமிழ்ல என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஹலோ எவ்ரி ஒன், என் பேர் ஹரி. ஸோ நான் வந்து சிஇஓ ஆஃப் அ கம்பெனி கால் டாக்டோஸ். டாக்டோஸ்னால் நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, வி ஆர் ஆக்சுவலி பிஸ்னஸ் கன்சல்டன்சி அண்ட் அன் ஆக்சிலரேட்டர் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். அதாவது ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ரன் பண்ணிகிட்டு இருக்கவங்க 0 to 1 எப்படி போகணும், 1 to 100 எப்படி போகணும், அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுறதும் இன்றி அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க கூடவே இருந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் தான் நாங்கள். ஸோ இன்றைக்கி நான் வந்து தொழில் தொடங்குவோமோட நம்ம பேசிக்காக வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஆர் வாட் ஐம் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் பிஸ்னஸ்னால் என்ன அண்ட் அதோட வேலிடேஷன் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும்னா அதுக்கு பேசிக்காக ஃபஸ்ட்டு அண்ட் ஃபோர்மோஸ்ட் தேவையான விஷயம் வந்து ஒரு வேலிடேஷன். ஸோ இந்த கான்வர்சேஷனை வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப இன்ட்ராக்டிவாக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் இன் பிட்வீன் நீங்கள் வந்து கை ரேஸ் பண்ணலாம், கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இன் பிட்வீன் கூட எனக்கு ஃபைன் தான் தோணுது. ஸோ ஹாப்பி டு ஆன்சர் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். ஸோ பிஸ்னஸ் இங்கே இருக்கவங்க என்னோட அசம்ஷன் படி மோஸ்ட் ஆஃப் தெம் வில் பி இந்த ஒரு ஆஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனர்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் ஒரு ஒர்க் செஞ்சிட்ருப்பீங்க, அங்கே இருந்து யூ வாண்ட் டு ஜம்ப் டு ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஒரு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணோங்கிற ஒரு ஆசையில் இருக்கீங்க தான் இங்கே இருக்கிறதா எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோட டாக்குமே பிஸ்னஸ்னால் என்ன, அதை வேலிடேட் பண்ணுறது, அந்த சின்ன சின்ன விஷயங்களை பற்றி சொல்லி கொண்டு போனால் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த டாபிக் எடுத்துருந்தோம். ஸோ பிஸ்னஸ்னால் என்ன, யாருனாலேயாச்சும் சொல்ல முடியுமா? ஆன்சரை போட்டேன், ஸ்டில் இல்லை. பிஸ்னஸ்னால் என்னங்கிறது யாருனாலும் சொல்ல முடியுமா? யாருனாலும் சொல்லலாம். இங்கே வந்து நான் யாரையும் ஜட்ஜ் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா இங்கே இருந்த இடத்துல நான் இருந்திருக்கேன். டு மேக் ப்ராஃபிட் அதுதான் பிஸ்னஸோட மெயின் ஐடியாவா? ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு தேவையான சர்வீஸையோ ப்ராடக்ட்டையோ நம்ம கொடுக்குறது, டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஓகே, தட் இஸ் சம்திங் வெரி க்ளோஸ். வேற ஏதாவது ஒரு வேல்யூ கிரியேட் பண்றது ஃபார் கன்சியூமருக்கு, ஒரு வேல்யூ கிரியேட் பண்றது which is different from which is not there in the ground, something like that. ஓகே, ஆக்சுவலி ரொம்ப பக்கத்தில் ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். நான் யூஸ்வலாக இதுவரை பண்ணதில் யாருமே இவ்வளோ பக்கத்தில் வந்ததில்லை. ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா என்னன்னா, அது வந்து ஒரு குரூப் ஆஃப் மக்களுக்கோ இல்லை ஒரு கம்யூனிட்டிக்கோ ஒரு சொசைட்டிக்கோ வந்து ஒரு தேவையான ஒரு பொருளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டூத் ப்ரஷ் எடுத்துப்போமே. டூத் ப்ரஷ் வந்து நம்ம பல் தேய்க்க வேண்டியது நமக்கு தேவையான ஒரு விஷயம் டே டு டே. இது வந்து முன்னாடி காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, நம்ம மரத்தை வச்சு நம்ம வேப்பம் குச்சி அந்த மாதிரி வச்சு தான் அவங்க வந்து ப்ரஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு டூத் ப்ரஷ் கண்டுபிடிச்சாங்க. அந்த டூத் ப்ரஷ்ஷை மக்கள்கிட்ட போய் சேர்த்தாங்க. பேசிக்லி பிஸ்னஸ் இட்ஸ் ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு ஆக்டிவிட்டி வேர் ஒரு கூட்ஸ் ஆர் சர்வீஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகி ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்க. இப்போ மிஸ்டர்
அஸ்லாம் சொன்ன மாதிரி இட்ஸ் அஸ்லாம் அண்ட் அனுஷியா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு ஷுவராக தெரியல, சாரி. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னதை கம்பைன் பண்ணி பாருங்கள். ஒன்று, யூ ஆர் கிரியேட்டிங் அ ப்ராடக்ட் ஒரு சர்வீஸ் ஃபார் அ மார்க்கெட், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு குரூப்புக்கு வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறீங்க. அந்த ப்ராடக்டை கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்து அதுக்கு பைசா வாங்குறீங்க, ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறீங்க. ஸோ ஒரு ப்ரெஷ்ஷு செய்கிறதுக்கு ஆக்சுவலி நம்ம இப்போல்லாம் ப்ரெஷ் வாங்குகிறோம், சென்சோரியன் ப்ரெஷ்லாம் பார்த்தீங்கன்னா 40 ரூபா இருக்குது. பட் அந்த ப்ரெஷ்ஷு செய்கிறதுக்கு விலை 2 ரூபா தான் ஆகுது. அது யாருக்கும் தெரியறது கிடையாது. ஸோ ஒரு 38 ரூபா அவங்க ப்ராஃபிட் அதை வச்சு விற்கிறாங்க. ஸோ தே ஆர் ப்ரொவைடிங் ஒன் கூட்ஸ், ஒரு ப்ராடக்ட் டு கெட் மணி அவுட் ஆஃப் யூ. ஸோ இதுதான் ஒரு business. A business is something where money is created. You provide a service or a goods for that particular service, ஒரு பைசா சார்ஜ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறது தான் பிஸ்னஸ். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் போகும். ரியலி சாரி, கேரக்டரிஸ்டிக்ஸோட ஸ்பெல்லிங் நான் வந்து மேலே ரொம்ப தப்பாக டைப் பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க அதுக்காக. ஸோ ஒரு பிஸ்னஸுக்கு வந்து என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாருன்னாச்சும் சொல்ல முடியுமா? நம்ம எந்த ஆடியன்ஸ்க்கு நம்ம என்ன கொடுக்க போகன்ற கிளாரிட்டி, நம்மளோட சொசைட்டில இருக்கவங்க யாருக்கு நம்ம என்ன பண்ண போகும். ஓகே, இப்போ ஒரு பிஸ்னஸோட கேரக்டர்னு நம்ம டிஃபைன் பண்ணோம்னா அந்த அந்த பிஸ்னஸ் வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகுதுங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகே, எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண போகுதுங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அந்த ஆர்கனைசேஷன் எப்படி ஒர்க் பண்ண போகுதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இதெல்லாம் தான் ஒரு பிஸ்னஸோட கேரக்டர். அதோட ஐசிபி யார்? ஐசிபிங்கிறது ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல். இப்போ நம்ம டூத் ப்ரஷில் ஆரம்பித்ததுனால சொல்கிறேன். ஒரு டூத் ப்ரஷ்ஷை வந்து ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு உயிர் உள்ள வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இவங்க எல்லாரும் தான் இந்த பிஸ்னஸோட டார்கெட் கஸ்டமர்ஸ். ஸோ சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்தலாம். இப்போ உங்கள் ஏரியாவில் வந்து ஆக்சுவலி மேபி கொரியன் ஃபுட் அவைலபிள் இல்லாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களை சுற்றி ஒரு 100 கிலோமீட்டருக்கு கொரியன் ஃபுட்டே கிடைக்காது. கொரியன் ஃபுட்டோ இல்லை நல்ல சிக்கன் தந்தூரி கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த இடத்துல ஒரு தந்தூரி ஷாப்பை போட்டிங்கனாலே அது ஒரு பிஸ்னஸ் தான். நீங்கள் வந்து ஒரு பொருளை கொடுக்குறீங்க, அங்கே அதுக்காக பைசா வாங்குறீங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது, ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ஆரம்பிக்கிறது, இப்போ எங்களை மாதிரி கன்சல்டன்சிஸ் ஆரம்பிக்கிறதுமே ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ இப்போ பிஸ்னஸில் வந்து ஒரு முக்கியமான கம்பனண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸை வந்து வேலிடேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து யாரெல்லாம் இப்போ கரண்ட்டாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ட்டு ஆசையில் இருக்காங்க? ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இதை கொண்டு போகலான்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு இந்த ஐடியா இருக்குது அப்படின்ட்டு யாருக்காச்சும் இருக்காங்க, நம்ம இங்கே ஆன் ஸ்பாட்லேயே அதை வேலிடேட்டும் பண்ணலாம். அனுஷியா மேம் வந்து அன்மியூட் பண்ணிட்டாங்க. மேம், ஸோ என்னோடது வந்து எனக்கு என்ன ஆசைன்னா, மேன் பவர் ஓகே, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற விமென் கேண்டிடேட், படிச்சுட்டு கேப்ல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஒரு வீட்ல இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பிஸ்னஸ் ஓனர்ஸ் கிட்ட வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க மேம். நீங்கள் ஆக்சுவலி எந்த ஊர் பேஸ்? ஐ திங்க் தூத்துக்குடி எனக்கு சொந்த ஊர். நான் சென்னையில் இருக்கிறேன், இப்போ சென்னை தான். ஓகே ஃபைன். நான் ஆக்சுவலி கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு டீம் மீட் பண்ணேன். ஸோ அது அவங்க தான் நீங்கன்னு நினச்சி கேட்டேன். ஓகே, கிரேட் மேம். ஸோ ஒரு பிஸ்னஸ் வேலிடேஷனுங்கிறது எப்படி பண்ணணும்னா, ஒரு பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபிகேஷன், அதுக்கான சொல்யூஷன் ப்ரிப்பரேஷன், தென் அந்த சொல்யூஷனை எப்படி நம்ம மார்க்கெட்டில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம், அண்ட் அதில் நம்ம எப்படி ப்ராஃபிட் பார்க்க போகிறோம், நம்ம அதோட பிஸ்னஸ் பிளான், பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாமே. ஸோ ஒரு வேலிடேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் எடுத்துப்போம். இப்போ அனுஷியா மேமோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு உமன் ஹூ ஆர் மேரிட் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கவங்களுக்கு வந்து எஜுகேட் ஆகி இருக்காங்க. இப்போ more than 80% women who are married are not working and everyone are well educated, டிகிரி ஹோல்டர்ஸாக தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு கரெக்டான ஒரு வேலை வாய்ப்பு மிஸ் ஆகுது. ஸோ வாட் யூ டூ இஸ் யூ பில்ட் அ கான்செப்ட். இதுதான் மேமோட கான்செப்ட். அப்படி கரெக்டான மேம்? யா. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஷி ஹஸ் ஐடென்டிஃபைட். இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் தான் மேமோட கம்பெனி XYZ கம்பெனி நம்ம கூப்பிட்டுப்போம் இப்போதைக்கு. So this XYZ company, what they are doing is they are trying to connect business owners and entrepreneurs with homemade women's அவங்களோட கனெக்ட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை கொண்டு வராங்க. ஸோ the concept is there. இப்போ ரெண்டாவது ப்ராசஸ் இஸ் டெஸ்டிங். இப்போ மேமோட பிஸ்னஸ் மாடல் வந்து
ஒர்க்கபிள் பிஸ்னஸ் மாடலா இல்லை நான் ஒர்க்கபிள் பிஸ்னஸ் மாடலாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு there is a 50-50% chance only. 50% it can work, 50% it cannot work. ஸோ இப்போ அவங்க டெஸ்டிங் எப்படி பண்ணணும்னா, நம்பர் 1 இவங்களோட பேஸ் கஸ்டமர்ஸ் யாருங்கிறத இவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இவங்களோட கஸ்டமர்ஸ் யாருன்னா இட்ஸ் எ சிக்கன் எக் காம்பினேஷன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸும் வேணும், அட் த சேம் டைம் ஒர்க் ஃபோர்ஸும் வேணும். ஸோ இவங்க இந்த மாடலை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 100 நான் ஒர்க்கிங் எஜுகேட்டட் உமன் கிட்ட பேசணும். நான் இப்படி ஒரு விஷயம் பண்ணுறேன், உங்கள் ஃபீட்பேக் என்ன, இந்த ப்ராடக்ட்டையோ இந்த சர்வீஸையோ போய் அவங்கக்கிட்ட கொடுத்து நீ எனக்கு வந்து வெறும் ஃபீட்பேக் மட்டும் கொடு அப்படிங்கிறத கொடுக்கணும். இதே மாதிரி ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ், ஆண்டர்ப்ரனர்ஸ், பிஸ்னஸ் பீப்புள், பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவங்கக்கிட்ட இதை போய் கொடுத்து இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், நீங்கள் இவங்ககிட்டேருந்து ஹையர் பண்ணி பாருங்கள், இவங்களோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க அப்படிங்கிறத வந்து டாக்குமெண்ட் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் திங் ஆஃப் பிஸ்னஸ் வேலிடேஷன் இஸ் டாக்குமெண்டேஷன் ஆஃப் த பிஸ்னஸ் வேலிடேஷன். ஸோ நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் இந்த இதை கொடுக்குறீங்க, அவங்களோட ஃபீட்பேக் எப்படி வந்தது, ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். 1 to 10க்குள்ளே இவங்களுக்கு ரேட்டிங் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணி இது வந்து ஒர்க்கபிள் மாடலா அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸேட் பண்ணணும். இதை எதுக்கு டாக்குமெண்ட் பண்ணி ஒரு ரேட்டிங் சிஸ்டம் கொண்டு வரோங்கிறதுக்கு சொல்கிறேன். பிகாஸ் யூ ஹேவ் டு டூ அனாலிசிஸ். இப்போ 50% ஒர்க் ஆகும், 50% நாட் ஒர்க்கிங் செக்மெண்ட்டு சொல்லிடணும். ஓகே, ஸோ இந்த 50% ஒர்க் ஆகிற செக்மெண்ட்டுக்கு அனாலிசிஸ் பண்ணணும். இப்போ ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம், அபவ் 5 நமக்கு வந்து இதில் நல்ல ரெஸ்பான்சஸ் வந்திருக்கு. ஒரு எவ்ரி பர்சன் அரவுண்ட் 80% ஆஃப் த ஒர்க்கிங் உமன் who are supplied to நம்ம ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் ஆர் பிஸ்னஸஸ்க்கு கொடுத்தவங்க வந்து ரொம்ப நல்ல எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேமோட XYZ கம்பெனிக்கு வந்து பயங்கரமான ஒரு வேலிடேஷன் கிடச்சிரும். இவங்க மாடல் இஸ் ஒர்க்கிங் மாடல். ஸோ இதில் இருந்து தென் மேம் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பே வைப்பாங்க, ஒரு கமிஷன் பேமெண்ட்ஸ் வைப்பாங்க. இந்த மாதிரி வச்சு அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸஸ்க்கு வந்து மணி இன்ஃப்ளோ வந்து கொண்டு வருவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு பேசிக்லி அ வேலிடேஷன் இஸ் ஹேப்பன்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேலிடேஷன் ஆஸ் ஐ செட் பிஃபோர், நான் ஐ திங்க் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டேன். இதில் ஒன்றே ஒன்று வந்து கொண்டு வராதது வந்து மார்க்கெட் ஃபிட்டும் இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ். ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிவிட்டு தென் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போனோன்னா நமக்கு ரிஸ்க் எல்லாமே ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம வந்து பைசா இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். மார்க்கெட்டை வந்து நம்ம வேலிடேட் பண்ணிட்டோம், மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்படி பிஸ்னஸ் ஓனர்ஸ் கிட்டலாம் நம்ம பேசி ஒரு ஃபீட்பேக் எடுத்து ஒரு ப்ராடக்டை பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணிட்டோன்னா நமக்கு ரிஸ்க்கு கம்மி. அது ஃபெயில் ஆகிறதுக்கான ரிஸ்க் இஸ் வெரி லெஸ். அதே மாதிரி தெர் இஸ் சம்திங் கால்ட் மார்க்கெட் ப்ராடக்ட் ஃபிட். இப்போ மேம் வந்து நான் ஒர்க்கிங் விமனுக்காக ஷி ஹஸ் மேட் திஸ் பிளாட்ஃபார்ம் ஆர் திஸ் வெப்சைட் ஆர் எக்ஸெட்ரா. இப்போ இவங்க வந்து நான் வந்து நான் ஒர்க்கிங் மென்னுக்காக பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களேன். மேபி ஷி won't get the product market fit at all. ஏன்னா மென் வந்து ஆஸ் திஸ் சொசைட்டி ஸ்பீக்ஸ், மென் வந்து ஆல்ரெடி நிறையா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து போய் ஜாயின் பண்ணி ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹர் ஐடியா ஆஃப் ஒன்லி டார்கெட்டிங் த நான் ஒர்க்கிங் விமனை மட்டுமே டார்கெட் பண்ணி கொண்டு போகிறதுனால என்ன ஆகுதுன்னா த ப்ராடக்ட் இஸ் கெட்டிங் ஃபிட் வித் த மார்க்கெட். மார்க்கெட்டுக்கு தேவை இருக்குது, ப்ராடக்டை உள்ளே போடுறாங்க, ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் அட்டைன் ஆயிடுது. இப்போது வேலிடேஷன் பண்ணுறதுனால இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து பைசா போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு கம்பெனி பார்த்தோம் விச் இஸ் சேம் எக்ஸாக்ட் கம்பெனி. ஒரே ஒரு வித்தியாசம் இவங்களுக்கு என்ன இருந்ததுன்னா, கம்பெனி ஏ வந்து மார்க்கெட் வேலிடேஷன் பண்ணியிருந்தாங்க, ஒரு பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டை உள்ளே கொண்டு வந்து மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி ஒரு கிரேட்டான ஒரு டாக்குமெண்ட் வச்சுருந்தாங்க. இன்னொரு கம்பெனிக்கிட்ட டாக்குமெண்ட் இல்லை. இவ்வளோ தான் வித்தியாசம். மற்றபடி எல்லாமே சேம் ப்ராடக்ட், சேம் டெக்னாலஜி ரெடினஸ், எல்லாமே சேம். பட் மார்க்கெட் வேலிடேஷன் ஒரு பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டோட பண்ண ஒரு வேலிடேஷன் தான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் ஆச்சு. அவங்களுக்கு தே காட் அப் டு 2 crores ஆஃப் ஃபண்டிங் வெரி ரீசென்ட்லி. ஐ திங்க் ஒரு 2 weeks பேக் தான் இது நடந்தது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வேலிடேஷனுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ த்ரூ, டைம் எவ்வளோ இருக்குது, ஜஸ்ட் 4 more minutes. ஸோ ஒரு பிஸ்னஸில் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெம்பர் அப்படின்ட்டு சொல்லலாம். யூ வில் ஹாவ் ஃபவுண்டர்ஸ், யூ வில் ஹாவ் கோஃபவுண்டர்ஸ், தென் யூ ஹாவ் டீம் மெம்பர்ஸ். இவங்க எல்லாருமே கோர் டீம். இதில் இன்னொரு அடிஷன் வந்து பிஸ்னஸ் கன்சல்டன்ட்ஸ்னு சொல்லுவேன். ஐ திங்க் ஈவன் பாலா இஸ் லைக் அ ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் மாதிரி. ஸோ ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ லெட்ஸே அனுஷியா மேமோட கம்பெனி எடுத்துப்போமே. இஃப் அ பிஸ்னஸ் கன்சல்டன்ட் இஸ் கம்மிங் இன் டு ஒர்க் வித் ஹர்,
ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபில் ஆப்ரேஷன் ஃப்ளோ, அவங்க எங்கெங்கே ஐசிபி இருக்காங்க எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க பண்ண வேண்டிய ஒர்க்கை இவங்க பிஸ்னஸ் கன்சல்டன்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, பிஸ்னஸ் கன்சல்டன்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாட் தே வில் டூ இஸ் தே வில் கிரியேட் ரோட் மேப். எந்த ஒரு கம்பெனிக்கும் நம்ம வந்து ஒரு ரோட் மேப் கிரியேட் பண்ணணும். இன்னைக்கு லெட்ஸ் சே ஐ எம் ஸ்டார்டிங் ஆன் 23rd நவம்பர். அடுத்த 23rd நவம்பருக்கும் 2 months நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத கிளியர் ரோட் மேப் போட்டு கோல் செட் பண்ணி ஒர்க் பண்ணணும். இந்த கோலை செட் பண்ணுறது வந்து பிஸ்னஸ் கன்சல்டன்ஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா வெரி ரியலிஸ்டிக்கான கோல்ஸ் பண்ணணும். இப்போ அனுஷா மேமுக்கு வந்து வி வில் லெட்ஸ் சே if a business consultant is coming, what we will do is next 3 months we are going to onboard 100 business owners, 100 women. அதுதான் அவங்களோட கோலாக இருக்கும். ஸோ she has to talk with 100 women, 100 business owners. அவங்க எல்லாரையும் onboard into the platform பண்ணி அங்கே வந்து மினிமம் 10 on a weekly basis transactions நடக்கணுங்கிறத அச்சீவ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி we have to ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ஒரு கன்சல்டண்ட்டை உள்ளே வைக்கும் போதுல என்ன ஆகுதுன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னும் பெட்டராக ஃபண்டிங் நடக்குது. ஐ திங்க் மை டைம் இஸ் அப்னு நினைக்கிறேன். அப்படி தானே பாலா? ஸோ I'll just finish off with a very short note. ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணுறதுக்கு வந்து இட்ஸ் a very easy thing. ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஈஸியாக வந்து நம்ம கொண்டு போயிடலாம். பட் ஒரு கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக வேலிடேட்டட் கம்பெனியாக ரன் பண்ணுறது இஸ் a very very ஸ்ட்ரகிளான ப்ராசஸ் தான். ஐ வில் பி வெரி ஓப்பன் அபவுட் இட். ஸோ யூ கைஸ் பீயிங் ஹியர் டு லீப் ஃப்ரம் அ வெல் பேயிங் 9 to 5 ஜாப்ல இருந்து கோயிங் இன் டு ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் சம்திங் வெரி ட்ரூலி amazing. So I appreciate you all for being here and taking your time to explore this opportunity. So எந்த ஒரு business நீங்கள் இப்போ என்ன ஒரு பிளான் வச்சுருந்தாலும் validate it to the most. There are a lot of chat GPT tools இருக்குது, perplexity இருக்குது, அதை வச்சுமே நீங்கள் validate பண்ணலாம். Or you can take help like from people like Bala or some business consultants. அவங்க கிட்ட இருந்து எடுத்து validate your idea and take it to the next step. இதுதான் என்னோட ஒரு அட்வைஸாக இருக்கும். அண்ட் டோன்ட் வெயிட். நான் இவ்வளோ சேலரி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்கே வராதிங்க. என்னதான் இருந்தாலும் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ பிகின் யுவர் ஆண்டர்பிரினர்ஷியல் ஜேர்னி டுடே. அதுதான் என்னோட ஒரு ஃபீட்பேக்காக இருக்கும். எஸ், ஐ எம் டன். ஆக்சுவலி இன்னும் நான் வந்து இன்னும் எனக்கு டைம் இருந்தால் நான் இன்னும் கிளியராக போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க். மிக்க நன்றி. ஸோ நம்ம வந்து கேள்வி, அதாவது நேரத்துல ரொம்ப ப்ரிசிஷனா இருந்ததுக்கு ரொம்ப நன்றிகள். அதே நேரத்துல நம்ம இந்த கேள்விகளை அதிகமா கொண்டு போயிட்டு நம்ம இந்த விஷயங்களை கொண்டு போகலாம். சோ நம்ம தமிழ் சமூகத்துல ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப அப்சர்வ் பண்ணிருக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம கவனிக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ் சமூகத்துல அதிகமான நேரங்கள்ல நம்ம வந்து எல்லாமே நாமளே செஞ்சுக்குவோம், நாமளே பண்ணிக்கணுங்கிற அந்த அதாவது அதனறிந்துங்கிற மாதிரி அந்த இயல்புல, அதாவது எல்லா விஷயத்தையும் நாமளா செஞ்சுக்கிறோங்கிறதுனால ஒரு கன்சல்டன்ட்டோ ஒரு தேர்ட் பார்ட்டியோ என்கேஜ் பண்ணாததுனால நாம என்னென்ன வாய்ப்புகளை நம்ம இழக்கிறோங்கிறத கொஞ்சம் எங்களுக்கு விளக்குனீங்கன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் எங்களுக்கு தெரியும். சாரி அத்திக், சாரி, நான் வந்து क्वेश्चन கரெக்ட்டா எனக்கு பிடிபடல. அதாவது நம்ம வந்து ஒரு கன்சல்டிங் இப்போ உதாரணத்துக்கு நம்ம டாக்டோஸோ இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால பல நேரங்கள்ல நாங்க இப்போ நம்ம சூழ்நிலைகள்ல நம்ம பல பேர் பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ் தமிழ் சமூகத்துல பாக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க சேவை வழியா கேட்டோம், இதை செஞ்சோம், வேலிடேட் பண்ணாம இறங்கிடுவாங்க. அதுவே பெரிய ஒரு இன்ஹிபிஷனை கொண்டு வந்துரும். என்னன்னா, இது பிசினஸ் இல்லை. சோ முதல்ல வந்து நமக்கு வந்து ஒரு கல்ச்சரே இல்ல, ஒரு கன்சல்டன்ட் கிட்ட போய் இதை வேலிடேட் பண்ணி இதை பண்ணிக்கணுங்கிறது. அது என்ன விஷயங்களை பாதிப்பு ஏற்படுத்துங்கிறத நீங்க எங்களுக்கு தெளிவா விளக்குனீங்கன்னா அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. இது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. நான் ஆக்சுவலி என்னோட உரையிலேயே அதை வந்து வச்சிருந்தேன். பட் ஆனால் சொல்லாம தவறுன ஒரு விஷயம். ஆக்சுவலி இப்போ கரண்டா நம்ம சமூகத்துல வந்து இருக்கிறதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதுல வந்து தவறான இன்ஃபர்மேஷனை போட்டு நான் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சா இத்தனை சேல்ஸ் வந்துடும் அப்படின்னு நிறைய ஏமாற்றுகள் நடந்துகிட்டே தான் இருக்குது. இதை பார்த்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து உருவாகிட்டு இருக்காங்க. முக்கியமாக நம்ம எந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தோம்னா இருக்கிறதுலே அதிகமாக இருக்கிறது வந்து அக்ரிகல்ச்சரில், விவசாயத்தில். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, விவசாயத்தில் இந்த பூச்சிக்கொல்லி இங்கே இருக்குது, இதை நீங்கள் வாங்கி போடுறதுக்கு இது பண்ணுங்கள், இந்த இதை வந்து ட்ரேட் பண்ணுங்கள் அப்படி இப்படின்ட்டு சொல்லி அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஆட்ஸ்லாம் பண்ணி அவங்க ஒவ்வொருத்தரும் ஸ்டார்ட் அப்பாக மாற்ற வச்சு கடைசியில் அங்கே போய் பார்த்தா எதுவுமே வேலை நடக்காது. அது எப்படி பண்ணணுன்னே அவங்களுக்கு தெரியாது.
ஸோ முதல் விஷயம் வந்து இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராமில் வர அந்த மாதிரி வீடியோஸை வந்து நம்புறதை நிறுத்துங்க. ரெண்டாவது, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை வேலிடேட் பண்ணணும். எனக்கு ஒரு ஐடியா இருக்குப்பா, நான் வந்து சரி இன்ஸ்டாகிராம் யூடியூப் பார்த்தே ஒரு ஐடியா எடுக்கிறீங்கன்னா அதை வந்து மக்கள்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேர்கிட்ட பேசினாலே அந்த 4 பேர் 4 விதமாக சொல்கிறது இந்த ஊரில் வந்து ஒரு நல்ல விஷயம் இந்த விஷயத்தில். ஸோ இந்த 4 பேர் சொல்கிற விஷயங்களை எழுதுங்க. ஓகே, இப்படி இப்படி 4 பேர் சொல்கிறாங்க, அப்போ 4 பேர் வந்து அடுத்தது 8ஆக மாறும், 16ஆக மாறும், 32ஆக மாறும், 50 100 பேர்கிட்ட நீங்கள் பேசுங்க. பேசிட்டு ஓகே நமக்கு வந்து இந்த இந்த விஷயங்கள்ல இடிக்குது, இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டு ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வரும். 3வது விஷயம், பிஸ்னஸ் கன்சல்டன்ஸ் வந்து இப்போ தான் நம்மளோட தமிழ் சமூகத்தில் வந்து ஸ்லோவாக வளர்ந்துக்கிட்டு வர ஒரு விஷயமா இருக்குது. திக் சொன்ன மாதிரி ஃபாரின்லலாம் ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட் இல்லாமல் பிஸ்னஸ் ஆரம்பிக்க மாட்டாங்க. நான் வந்து ஃபாரினில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட்டாக ஆஸ்திரேலியாவில் 4 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் பிஸ்னஸ் கன்சல்டன்ட் உண்டு. ஓகே, ஸோ இது வந்து ஃபாரின் கல்ச்சரில் இருக்கிற ஒரு விஷயம். இப்போது நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது. இப்போ ஐ திங்க் பாலா கூட நெக்ஸ்ட்டு நாங்கள் நடத்துகிற ஒரு ஈவெண்ட்டை பற்றி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நாங்கள் ரோஸ்ட்டுன்னு ஒரு ஈவெண்ட் நடத்துகிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு அங்கே வந்து உங்கள் ஐடியாவை பேசி அதுக்கான ஃபீட்பேக் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் பண்ணுறோம். ஸோ நிறைய விஷயங்கள் சென்னையிலேயோ சரி எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணி அங்கே போக ஆரம்பிங்க. நீங்கள் வெளியில் போய் பேச பேச தான் பிஸ்னஸ் கன்சல்டன்ட்னு ஒன்று ஒருத்தங்க இருக்காங்க, ஃபீட்பேக்னு ஒன்று இருக்குது, வேலிடேஷன் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத இங்கே தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து வளர முடியும். இது வந்து நான் இன்னைக்கு இப்போ நான் சொடுக்கு போட்டு எல்லாரும் மனசையும் மாற்ற முடிய விஷயம் கிடையாது. ஒவ்வொரு இடமா போய் அவங்க கற்றுக்க தான் இந்த விஷயங்கள் வளரும்னு நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி. வேற குழுவுல யாராவது கேள்விகள் இருந்தா அவங்க அன்மியூட் பண்ணி ஹரி அவர்கள்கிட்ட கேட்கலாம். இல்லைனாலும் நீங்க ஏதாவது தயக்கம் இருந்துச்சுன்னா நீங்க மெசேஜ்லயும் போடலாம். அதுல இருந்தும் உங்களுடைய கேள்விகளை நம்ம கேட்கும். எஸ், உங்களுக்கு எந்த மாதிரி கேள்விகள், எவ்வளோ சிறிய கேள்விகள்னாலும் கேட்கலாம். இங்கே எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே இங்கே நடக்க போகிறது கிடையாது. இங்கே இருக்கவங்க எல்லாரும் எப்படியோ ஒரு இடத்துல ஒரு சின்ன இடத்துல ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பித்தவங்க. நானுமே அப்படி தான். நான் கேட்ட கேள்வியெல்லாம் ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு 2 வருஷம் முன்னாடி நான் கேள்விகள் கேட்ட ஆரம்பித்தேன். ஸோ நீங்கள் கேட்குற கேள்விகள் என்றுமே தப்பு கிடையாது, எப்பவும் கேட்கலாம். ஹரி சார், கேள்விகள் இன்னும் வர வேண்டியது இருக்கு, வரும். அதே நேரத்துல எனக்கான, அதாவது நான் எங்க குழுவுல இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, ஈவன் ரீசெண்டா ஜான்சன் சார் சொன்னதுல முக்கியமான கேள்வி, ஏன்னா தொழில் தொடங்குவோம்ங்கிற இதுல மிக முக்கியமா யோசிக்கிற விடை தெரியாத, அதாவது நம்ம எல்லாருடைய பல பேருடைய மனசுல இருக்கிற கேள்வி என்னன்னா, அதாவது என்னுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது நான் அதை எப்படி என்னுடைய வியாபாரத்துல முனைப்படுத்துறது. ஏன்னா பல நேரங்கள்ல நம்ம இந்த கலந்துரையாடல்கள்ல, பேச்சுல, மக்கள்ல, மீடியால எல்லாத்துலயும் இப்போ நமக்கு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கும் போது அவங்களுடைய அனுபவத்தை எல்லாத்தையும், தொழில் அனுபவமா இருக்கட்டும், அலுவலக அனுபவமா இருக்கட்டும், கல்வி இருக்கட்டும், அது எல்லாம் ஏதோ பூச்சியம் போல நினைச்சுக்கிட்டு மற்ற விஷயங்களை அவங்க முன்னிறுத்துறாங்க, அதை முயற்சி பண்றாங்க. அதனால ஏற்படுகின்ற நஷ்டங்கள் என்ன, அதனால ஏற்படுகின்ற எந்தெந்த வாய்ப்புகளை அவர் தவறு விடுவாங்க, அப்படி சரியா செய்யணும்னு ரத்தன சுருக்கமா கரெக்டா அதை செய்யணும்னா என்னென்ன விஷயங்களை நம்ம கவனிக்கணுங்கிறத நீங்க தெளிவாக்குனீங்கன்னா எங்களுக்கு இந்த குழுவுல இருக்கிற எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். நன்றி. ஓகே, வெரி அகெயின் அதிக் வந்து ரொம்ப நல்ல கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. ரொம்ப ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங் கொஸ்டின்ஸு. ஸோ இப்போ நீங்கள் வந்து கேட்குறது என்னென்னா, எப்படி ஐம் சாரி அதிக், இன்னும் ஒரு தடவை திரும்ப சொல்லுங்களேன். அதாவது எங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நம்ம பிசினஸ் எப்படி, ஓகே, உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படி என்றால் அது வந்து மிக்க ரொம்ப நல்ல விஷயம். நான் வந்து 10 வருஷம் சேல்ஸில் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு நாலேஜ், 10 வருஷம் உங்ககிட்ட வந்து இப்போ நான் வந்து ஒரு காரை வந்து கொடுத்தேன்னா நீங்கள் இப்போ 5 நாளில் செல் பண்ணிடுவீங்க, அவ்வளோ சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். உங்களோட ப்ராடக்டை நீங்கள் வந்து செல் பண்ணிடலாம். ஓகே, ப்ராடக்டை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. இப்போ என்ன எடுத்துப்போமே, என்ன நான் செய்கிறது கொஞ்சம் ரிலேட்டட் டு என்ன வேலை செய்தனோ அதை தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போது
ஒரு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கணும்னா, ஓலா ஃபவுண்டர் எடுத்துக்கலாம். ஓலாவோட ஃபவுண்டர் வந்து முன்னாடி ஊபரில் வேலை செய்தவர் கிடையாது, ஒரு ஊபர் ஃபவுண்டர் வந்து ஊபரில் வேலை செஞ்சவங்க கிடையாது. அவங்க எல்லாம் இந்த தொழிலுக்குள்ளே வந்து மக்களிடம் பேசுகிறத வச்சு அவங்களோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களோட மூளையை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி தான் அவங்க வந்து ஒரு பிஸ்னஸையே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ 2 விதமாக இதை பார்க்கணும். ஒன்று, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் என்னால் ஒரு ப்ராடக்டையோ எதையோ சேல் பண்ணி கொண்டு போயிட முடியும் அப்படிங்கிற மன தைரியம் உங்ககிட்ட இருக்குது, உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குன்னா மிக்க நல்லது. பட் கரண்ட்டாக நம்மளோட சமுதாயத்திலேயோ இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் மார்க்கெட்லேயோ என்ன விஷயம்னா, அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒன்று படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலை தான் செய்கிறோம். இப்போ நான் வந்து படித்தது ஒன்று, வேலை செய்து கொண்டிருப்பது ஒன்று. ஸோ நம்மளால் வந்து அதை கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ பெஸ்ட்டு எப்போவுமே என்னென்னா, மார்க்கெட்டுக்குள்ளே போய் கற்றுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து எப்பவும் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது தான் பிஸ்னஸில் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பை தரும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நன்றி. குழுவுல வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா அவங்க தன்னை அன்மியூட் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்க மெசேஜ்லயும் கேள்விகளை கேட்கலாம். இப்போ நான் வந்து சில விஷயங்கள் வந்து இப்போ நாங்கள் பாலாவும் நானும் சேர்த்து பிளான் பண்ணி கொண்டு இருப்பதை வந்து கொஞ்சம் இங்கே பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ டாக்டோஸுங்கிறது வந்து ஒரு ஆர்கனைசேஷன். நாங்கள் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை வந்து மேம்படுத்தணும், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்கணுங்கிறத நோக்கி வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். ஸோ தொழில் தொடங்குவோம் வந்து மீட் பண்ணியிருக்க மோஸ்ட்ல பாலா சார் சொல்லியிருந்தாரு, நிறையா பேர் இருக்காங்க ஸ்டார்ட் அப் கல்ச்சரில் ஒர்க்கிங் கல்ச்சர்லேருந்து ஸ்டார்ட் அப்குள்ளே வர்றதுக்காக ஜம்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டாக்டோஸும் ஆர்எக்ஸ்டியும் சேர்ந்து அடுத்த மாதம் வந்து, அதாவது ஜனவரியிலிருந்து ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறோம். எவ்ரி ஞாயிற்றுக்கிழமை இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுங்கிறது வந்து எங்களோட கணிப்பு. இதுக்காக ஒரு ப்ரிலிமினரி ஈவெண்ட்டாக தான் நம்ம வந்து 21ஆம் தேதி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஜனவரியில் நடக்க போகிற ஈவெண்ட் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரே மாதத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரியில் மட்டும் 5 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. 5 ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து ஒரு இடத்துல கூடி நம்ம வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரைனிங் நடக்க போகுது. எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், எப்படி கான்செப்ட்ஸ் வேலிடேட் பண்ணணும், எப்படி மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும். ஸோ இந்த 5 வார முடிவில் எங்களோட மெயின் பிளான் என்னென்னா, அங்கே வரவங்க எல்லாரையும் ஒரு ஆண்டர்ப்ரனராக மாற்றணும். ஒரு பிஸ்னஸ் அவங்களுக்கு செட்டப் பண்ணி அதை ரன் பண்ணி கொண்டு போகிறது தான் இந்த 5 வாரத்தின் பிளான். ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு விஷயம் வந்து நாங்கள் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் 21ஆம் தேதி நடக்க போகிற நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணுறோம். ஸோ எல்லாரும் அங்கே வந்தீங்கன்னா இதை நாங்கள் எப்படி பண்ண போகிறோம் என்பதை வந்து இன்னும் கிளியராக டெஃபினட்டிவாக உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லியும் கொடுக்க முடியும். அண்ட் ஒவ்வொன்றும் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியும் கொடுப்பாங்க. ஓகேவா, இதுதான் எங்களோட ஒரு பிளான் வித் தொழில் தொடங்குவோம் அண்ட் டாக்டோஸ் நாங்கள் பண்ண போகிறோம். இன்னொரு விஷயம் டாக்டோஸில் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த வாரம், அதாவது அடுத்த சனிக்கிழமை வந்து சென்னையில் இருப்பவர்கள் இருந்தால் ஆழ்வார்பேட்டில் வந்து நாங்கள் ஒரு சின்ன ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னா, இது வந்து பிஸ்னஸ் வேலிடேஷன் ஈவெண்ட்டு தான். ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து நாங்கள் ஜனவரியிலேருந்து தொழில் தொடங்குவோமோடையும் சேர்ந்து நடத்துவோம். ஜனவரி ஒரு ஃபெப்ரவரியிலேருந்து சேர்ந்து நடத்துவோம். பட் இப்போதைக்கு நாங்கள் தனியாக அதை நடத்தி கொண்டு இருக்கிறதுனால் அங்கே வரவங்களுக்கு வந்து வாட் வி ஆர் பிளானிங் டு டூ இஸ் பிஸ்னஸ் வேலிடேஷன். இப்போ அத்திக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குன்னா அவர் வந்து ஸ்டேஜில் வந்து 2 நிமிஷம் அதை சொல்லுவார். சுற்றி இருக்கவங்க வந்து சுற்றி 30 ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் இருக்க போகிறாங்க. அதாவது இந்த மார்க்கெட்டில் இருக்கிற பீப்புள் உங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணால் இன்னும் பெட்டர் ஆகும் அப்படிங்கிறத வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ யாராவது இருந்தால் கண்டிப்பாக வாங்க. ஐ திங்க் பாலா வந்து சீக்கிரம் அந்த போஸ்டருமே உங்களோட குரூப்பில் வந்து சர்க்குலேட் பண்ணுவாங்க. ஸோ யாருக்காவது எதாவது வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ரோக்ராம் இது. இன்னொரு ப்ரோக்ராம் டிசம்பர் 21 தொழில் தொடங்குவோமோட நம்ம சேர்ந்து நடக்க போகிற நெட்வொர்க்கிங் ஈவெண்ட். தென் ஜனவரி மாதம் வந்து 5 வாரத்தில் பிஸ்னஸ் ஆரம்பிப்பது அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஒரு ப்ரோக்ராம் நடத்த போகிறோம். நன்றி. அதே மாதிரி குழுவில் வந்து டிஎன்எஸ் டெக்னாலஜி வந்து ஆட்டோமேஷனை பற்றி டெய்லி டாஸ்க் ஹேண்டலிங் பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்கான்னு ஏதோ கேட்டிருக்காரு. உங்க கேள்வியை பிஎன்எஸ் அவர்கள் கொஞ்சம் தெளிவாக கேட்க முடியுமா? எஸ், இன்னும் கொஞ்சம் தெளிவு இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும் ஆன்சர் பண்ண.
நீங்க உங்களை அன்மியூட் பண்ணியும் கேட்கலாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களோட நிறுவனத்தோட பேரு எனக்கு பேசுறது கேக்குதுங்களா? சார் நம்ம வந்து லேப்டாப் மொபைல் கம்ப்யூட்டர்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, சென்னை கிழத்தூர்ல. நமக்கு என்னன்னா இப்போ கஸ்டமர்ஸை வந்து இப்போ சர்வீஸ் பண்ணி கொடுக்கறது, அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 years பேக் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஃப்ரீலான்ஸாக நான் தனியாக தான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஷாப் வந்து இப்போ 1.5 years ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ஒரு பர்சன் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப கொஞ்சம், அதாவது டெய்லி வந்து கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அப்புறம் சேல்ஸ் பார்க்கறது, அக்கௌண்ட்ஸ் பார்க்கறது, இதெல்லாமே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை ஹையர் பண்ணேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா என்னால் ஒர்க்கை பார்க்க முடியல. ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக எடுத்தால் அதிகமாக சேலரி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஃப்ரெஷராக தான் எடுத்தேன். பட் ஃப்ரெஷரை எடுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறப்ப ஒர்க்கு, அதாவது என்னோட ஒர்க்கை டெய்லி ஒர்க்கை பார்க்க முடியாமல் ப்ராஃபிட் கம்மியாகிடுது. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் இருக்குது. அது இல்லாமல் எனக்கு இன்னும் கொஞ்சம் இதை பெருசாக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக மாற்றினா தான் பெருசாகும். அதுவும் நான் இங்கே ப்ரெசென்ட் இல்லாமல் இருந்தால் தான் ஸோ அது ஆட்டோமேட்டிக்காகவும் அப்போ தான் என்ன நெக்ஸ்ட் பிரான்ச் போக முடியும். ஸோ இது என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ உங்களோட பேர்? நவீன் குமார். நவீன், கிரேட் நவீன். நவீன் நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நவீன். ஸோ நவீன், நான் வந்து இதில் உங்களோட பிஸ்னஸில் நான் பார்க்குற ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனி. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு லேப்டாப் ரிப்பேர்ஸ் பண்ணி இது பண்ணுற மாதிரியான ஒரு சின்ன ஷாப், சின்ன ஷாப்பில் ஒரு ஷாப்பில் வந்து அவங்க கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இதில் ஸ்கேலபிலிட்டி வந்து ரொம்ப இடிக்கும். எப்படி நான் ஒரு கடையை 2 கடையை ஆக்குறது, ஒரு கடையை பெருசாக்குறதுங்கிறது தான் உங்களோட மெயின் ப்ராப்ளமாகவே இருக்கும். அண்ட் ட்ரைனிங் கொடுக்கறது வந்து உங்களோட ஜாபில் ஒரு முக்கியமான பங்கு. அது வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து எய்தர் அவங்கள வெளியில் ட்ரைனிங்க்கு நீங்கள் தனியாக பே பண்ணி அனுப்பணும், இல்லைனா நீங்கள் தான் அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணணும். உங்களோட பிஸ்னஸை வந்து இப்போ எப்படி கொண்டு போகலான்னா, ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி ஒன்று ஆரம்பிங்க சைடில். அது உங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ கொடுக்கும். எப்படின்னா, சுற்றி இருக்க பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கலாம், எப்படி லேப்டாப் சர்வீஸ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ ஏதோ ஒரு நாள் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க. அதில் இருந்து ஒரு 5 பேரை நீங்கள் தூக்கி உங்களோட பிஸ்னஸில் வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆயிரும்னா உங்களோட டீம் பெருசாயிரும். டீம் பெருசாகும் போதுல நீங்கள் ஒரு பிரான்ச்சை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேருந்து வர பசங்களே நீங்கள் வந்து இன்னும் பெரிய பெரிய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி போனால் மட்டும்தான் நீங்கள் ஸ்கேலபிள் ஆக முடியும். இல்லைனா உங்களுக்கு வந்து ஸ்கேலபிலிட்டி எப்போவுமே ஒரு இஷ்யூவாகவே தான் இருந்துகிட்ருக்கோம் நவீன். அண்ட் டெய்லி டாஸ்க் ஹேண்ட்லிங் எல்லாத்தையும் நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ணோன்னா இந்த சிஆர்எம் டூல்ஸ் யூஸ் பண்ண பாருங்கள். சிஆர்எம்னா இப்போ இந்த இஆர்பி டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் அப்படிம்பாங்க, இஆர்பி. ஸோ இந்த இஆர்பி டூல்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும், யார் வந்து எப்போ ஆஃபீஸ்க்குள்ளே வரணும் அப்படிங்கிறது முதல் கொண்டு எல்லாத்தையும் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களோட இன்வென்ட்ரியில் என்ன இருக்குங்கிறதையும் சேர்த்து நீங்கள் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுதான் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்ன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இதுக்கு இன்னும் நான் பெட்டராக ஆன்சர் பண்ணோன்னா உங்கள் பிஸ்னஸை பற்றி எனக்கு இன்னுமே பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நவீன் அவர்களே, நீங்க வந்து ஒண்ணு பண்ணலாம். நீங்க சார் கூடவும் லைக் குரூப்ல இருப்பீங்க, அதாவது தொழில் தொடங்குவோம் 1-to-1 ஹரி சார் கிட்டையும் ஃபர்தரா இதை கன்சல்டிங் எடுத்து பேசுங்க, உங்களுக்கான தீர்வுகளை கிடைக்கும். அதுக்கடுத்து கண்டிப்பா இன்கேஸ் இன்னும் கேள்விகள் இருந்துச்சுன்னா இங்க இருக்கிற எல்லாருமே அவங்களோட எக்ஸ்பர்டீஸ் மூலமா உங்களுக்கு இதுல தெளிவுகளை கொடுக்க முடியும். ஓகே நவீன், நீங்க என்னையும் ரீச் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஐடியாஸ். எஸ், நீங்கள் இப்போது என்ன ரீச் பண்ணணுன்னா பாலா கிட்ட வந்து ஒரு கான்வர்சேஷன் எடுத்துகிட்டு என்ன ரீச் பண்ணுறது இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, நன்றி. இன்னும் நமக்கு ஒரு 5 நிமிடங்கள் இருக்கு. நம்ம கேள்விகள்ல வேற குழுவுல இருக்கிறவங்களோட கேள்விகளுக்கு யாராவது கேள்விகள் இருக்காங்க? நீங்க பேசணும்னாலும் அன்மியூட் பண்ணி பேசலாம், இல்ல உங்களுடைய கேள்விகள் நீங்க குரூப்ல சாட்லயும் போடலாம்.
பாலா சார், ஜான்சன் சார், அதுக்கடுத்து மற்ற யாராவது உங்ககிட்ட கேள்விகள் இருக்கா? எனக்கு ஒரு கேள்வி அப்படிங்கிறத விட இப்போ சொன்ன பதில்ல இருந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நாம ஒரு சின்ன ஷாப் வச்சிருக்கோம். நாம வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதே வந்து சிரமமா நம்ம பார்க்கும்போது, நம்ம அதில் சிஆர்எம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதாகட்டும், இல்ல வேற ஏதாவது ஐடியலா பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலுமே நம்மளுடைய அந்த டெய்லி சர்வைவல்கே ஓடிட்டே இருக்கும்போது இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸை நம்ம எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? அதுக்கு எந்த மாதிரி நம்ம லிவரேஜ் பண்ணணும்? ஓகே, தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் பாலா. ஆக்சுவலி இதில் வந்து இட் இஸ் மோர் ஆஃப் அ ஸ்கேலபிலிட்டி ப்ராப்ளம் தான் இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா லிமிட்டட் நம்பர் ஆஃப் பர்சனல் தான் இப்போதைக்கு மிஸ்டர் நவீனுக்கு இருக்காங்க. அவர் மட்டும் தான் சொல்லியும் கொடுக்கணும், அவர் தான் அவரோட டீமையும் அவருக்கு வர ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைனும் பண்ணணும். ஸோ ரெண்டுமே அவர் தான் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் எடுக்கும் போதுல அவங்களுக்கு பேமெண்ட் ரொம்ப அதிகமாகும். ஸோ த பெட்டர் ஆப்ஷன் சிஆர்எம் வந்து ஃபஸ்ட்டு போகணுன்ட்டு கிடையாது. சிஆர்எம் ஆக்சுவலி இப்போ ரொம்ப ப்ரைஸிங் கம்மியாகவே நமக்கு மார்க்கெட்டில் கிடச்சிட்ருக்கு. ஓகே, 6,000 rupeesக்கெல்லாம் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ சிஆர்எம் வந்து இவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்காரு. பட் அவரோட எபிலிட்டி டு ரன் அ ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஆன் த சைடு தான் ரொம்ப வந்து ஒரு லிமிட்டிங் ஃபேக்டராக இருக்கும். ஒரு சண்டேஸ் யூஸ்வலாக இந்த லைக் நிறையா ஒர்க் நடக்காதுங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸில் யூஸ்வலான விஷயம். பட் இந்த சண்டேஸ் ஒரு 3 hours நான் வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறேன். நீ வந்து ஒர்க் பண்ணுற பர்சனுமே நீங்கள் சண்டே ட்ரைனிங் கூப்பிடலாம். நான் உனக்கு ட்ரைனிங் தரேன், சண்டே வா 3 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 hours அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா உங்களுக்கு ஒர்க்லேயும் அடி வாங்காது. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ, ஒரு பேசிவான ஒரு இன்கமும் ஜென்ரேட் ஆகும். ஆஸ் அ ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் நமக்கு வந்து நீங்கள் சொல்லலாம் ஒரு பேசிவ் இன்கமும் உள்ளே வர மோஸ்ட்ல அது இன்னும் பெட்டர் தானே ஆகும். அவங்களுக்கு வந்து எதர் ஒரு இடத்துல அவங்களோட ஒர்க்கிங்கில் பைசா கம்மி பண்ணுறது, இந்த இடத்துல அவங்க வந்து மீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இருக்கிற சிஸ்டத்துக்குள்ள உட்காந்துட்டு நம்ம சொல்யூஷன் தேடக்கூடாது. அவுட் சைட் த பாக்ஸ் நம்ம திங்க் பண்ணி எப்படி. எஸ், தே ஹாவ் டு ஸ்டெப் அவுட் ஃப்ரம் வாட் தே ஆர் டூயிங். இஃப் தே ஆர் கோயிங் டு லைக் அவங்க பண்ணதே பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு நம்ம தாண்டி வெளியில் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதை நம்ம வந்து கிளியர் அவுட் பண்ணி கரெக்டான ஒரு இன்புட் எடுத்து வெளில வர லேட் ஆகும். ஸோ இட்ஸ் பெட்டர் அந்த அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் நம்ம டச் பண்ணிட்டோம்னா இட் வில் ஒர்க் அவுட் கிரேட். ஓகே, தேங்க் யூ. பர்சனல் சஜஷன். எஸ் கேள்வி சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்னீங்க, இப்போ நான் ரீசெண்டா என்னோட சேம் கான்செப்டுக்கு ஆக்சுவலா இப்போ இந்த நியூஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு பிசினஸ் கன்சல்டன்ட் இது மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க என்னோட அனதர் வெர்டிக்கல் ஆட் பண்ண சொன்னாங்க. இப்போ நான் பண்ணிட்டு இப்போ நீங்க சொன்னது இன்னொரு வெர்டிக்கல். அவங்க வந்து லேப்டாப் சர்வீஸ் பண்ணி கொடுக்கறது ஒரு விஷயம், இப்போ நீங்க ட்ரைனிங் கொடுக்க சொன்னீங்க, அது இன்னொரு வெர்டிக்கலா இருந்தது இல்லைங்களா? இதே மாதிரி எனக்கு நான் போய் ஒரு ஒப்பீனியன் கேட்டேன் ரீசெண்டா. அப்ப எனக்கு இன்னொரு விஷயம் பண்ணுங்கன்னு சேர்த்து என்னோட விஷயத்துல இன்னொன்னு பண்ணுங்கன்னு சொல்லி ஐடியா கொடுத்தாங்க. பட் இன்னும் 2-3 கிளாஸஸ் பிசினஸ் கிளாஸஸ் நான் மென்டார் கிட்ட அட்டென்ட் பண்ணும்போது அவங்க எங்களுக்கு கொடுத்தது வந்து நம்பர் ஆஃப் சர்வீஸ், நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் இதெல்லாம் கம்மியா இருந்து இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு பேர் கூட சொன்னாங்க, எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை. அதை மல்டிபிள் பண்ணும்போது அது வந்து லெஸ் தென் 10 இருக்கணும் அந்த கவுண்ட் வந்துட்டு. ஸோ அப்பதான் நம்மளால ஈஸியா ஸ்கேல் அப் பண்ண முடியும். அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் எடுத்துக்கோங்க, மல்டிபிள் டார்கெட் ஆடியன்ஸ் வேண்டாம், நிறைய சர்வீஸும் பண்ணாதீங்க, ஒரே விஷயத்தை எடுத்து ஸ்கேல் அப் பண்ணுங்க. இப்போ பிசினஸ் கன்சல்டன்ட் நான் நிறைய பேர் பார்க்கறது ஒரு பிரச்சனை. எனக்கு நான் நிறைய பேர் பார்த்துட்டு ஒரு சர்டன் வந்து நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு ப்ராப்ளத்தை கேட்கும் போது எனக்கு சொல்யூஷனாவே என்ன சொல்றீங்கன்னா இன்னொரு வெர்டிக்கல் ஆட் பண்ண சொல்லிடுறீங்க. பட் இன்னொரு செட் ஆஃப் வந்து பிசினஸ் கோச்சஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்றது வந்து ஒரே ஒரு விஷயத்தை எடுத்து அதுல நீங்க ஆணித்தனமா பண்ணிட்டு இன்னொரு விஷயத்துக்கு போங்க, நாள் வைக்காதீங்க இன்னொன்னு இல்லை அப்படின்னு கைட் பண்றாங்க. ஓகே, நான் இதுக்கு வந்து கிளாரிட்டி தந்துடுறேன் மேம். இப்போ மிஸ்டர் நவீனோட பிஸ்னஸில் வந்து ப்ராப்ளம் என்னென்னா அதில் ஸ்கேலபிலிட்டி இல்லை. ஓகே, ஸ்கேலபிலிட்டி இல்லாத ஒரு பிஸ்னஸ் விச் இஸ் அ ஃபிசிக்கல் பிஸ்னஸ். நான் வந்து அந்த இடத்துல உட்காந்தா தான் வேலை நடக்கும், அப்போ தான் எனக்கு பைசா வரும் அப்படிங்கிற பிஸ்னஸில் வந்து என்னென்னா மல்டிபிள் வெர்டிகல்ஸ் வச்சுக்கலாம். ஒரு 3 வெர்டிகல்ஸ் 4 வெர்டிகல்ஸ் வச்சு நம்ம ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஒரு பர்சன்னால அவ்வளோத்தையும் 4யோ 5யோ மெயின்டைன் பண்ணிட முடியும். இப்போ உங்களோட பிஸ்னஸ் இஸ் அ டெக்னாலஜி பிஸ்னஸ். யூ வில் ஹாவ் அன் ஆப், you will have people coming in from both directions. ஓகே, உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 5 பேர் மட்டும் 2 பக்கத்துலேருந்து வருவாங்க, திடீர்னு 500 பேர் வரலாம். சடனாக உங்களுக்கு நீங்கள் போடுற ஒரு வீடியோ கண்டென்ட்டோ ஏதோ ஒன்று வைரல் ஆயிடுச்சுன்னு வைங்களேன்,
உங்களுக்கு மினிமம் 500 உமன் வந்து சும்மா சரி ஓகே சைன் அப் பண்ணுவோம் அப்படின்னு சைன் அப் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு லோடு ஏறும். நீங்கள் 500 பேருக்கும் ஜாப் கொடுக்கறதுக்கு 500 ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸையோ கம்பெனிஸை வந்து நீங்கள் ரீச் அவுட் பண்ணணும். அப்போது உங்களோட ஒர்க் லோட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, அட் ஒன் சிங்கிள் மொமெண்ட்டில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அதனால தான் உங்களுக்கு மென்டார்ஸும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹேவ் ஒன் ப்ராடக்ட் ஒன் சர்வீஸ், ஒரு 500 ஐ மீன் ஒரு குரூப் ஆஃப் ஐசிபி அப்படின்னு வைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அது 10க்குள்ளேயே இருந்துகிட்ருக்கும். பட் உங்களோட இதுலேயே வேர்ட்டிக்கலில் கண்டிப்பாக பாருங்கள், ஒரு இன்னும் கொஞ்சம் டேஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் விமனையும் ஃபவுண்டர்ஸையும் கனெக்ட் பண்ணுறீங்க, இந்த இடத்துல லெட்ஸ் ஆட் ஒரு ட்ரைனிங் வெர்டிக்கல் அப்படின்ட்டு கண்டிப்பாக கன்சல்டன்ட்டே உங்களுக்கு சொல்லுவாங்க, மென்டாரே சொல்லுவாங்க. இந்த ட்ரைனிங் வெர்டிக்கல் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, என்ன ப்ராப்ளம் உங்கள் பிஸ்னஸில் வரோங்கிறத சொல்கிறேன், வேலிடேஷன் பண்ணுவோம். விமன் வந்து தே ஹாவ் ஸ்டடிட் பட் தே டோன்ட் ஹாவ் த எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ என்னன்னா, இவங்களுக்கு ட்ரைனிங் இல்லாமல் நீங்கள் இங்கே போய் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், இந்த பிஸ்னஸஸ் இவங்களை ட்ரெயின் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு அது கேபிட்டல் எக்ஸ்டென்சிவான ப்ராசஸ், 3 months ட்ரைனிங் கொடுக்கணும். விமன் எந்த டைம் வேணாலும் போகலாம் அப்படிங்கிறதுனால தான் விமனோட எம்ப்ளாயபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது சொசைட்டியில். விச் இஸ் ட்ரூ ஆர் நாட் ட்ரூ, தட்ஸ் அ செப்பரேட் டிஸ்கஷன். ஸோ இப்போது ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு உமனை ட்ரெயின் பண்ணணும், ஒரு ஒரு எம்ப்ளாயியை ட்ரெயின் பண்ணணும்னா தே ஹேவ் டு புட் மணி இன்சைட். ஓகே, ஸோ அவங்க என்ன உங்ககிட்ட அடுத்தது வைப்பாங்கன்னா, நீங்களே எங்களுக்கு ட்ரெயின் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. ஸோ பேசிக்கலி இந்த உமன் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ட்ரைனிங் வெர்டிக்கல் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஆட் பண்ணணும். இதை பற்றி கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ் ஐ மீன் மென்டார் வந்து கண்டிப்பாக பேசியிருப்பாங்க ஒன் பாயிண்ட்டில். நீங்கள் அப்போ ஆட் பண்ண போதில் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, 2 வெர்டிக்கல் ஆகிடுச்சு. ஒன்று நீங்கள் எம்ப்ளாயபிலிட்டி வெர்டிக்கலில் இருக்கீங்க, இன்னொன்று ட்ரைனிங் வெர்டிக்கலில் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் வெர்டிக்கல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்களதில் ஸ்கேலபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால தான் வெர்டிக்கல்ஸை ஸ்லோவாக ஆட் பண்ண சொல்கிறாங்க. வேறு ஸ்கேலபிலிட்டி இல்லாத இடத்துல வெர்டிக்கல்ஸை நம்ம ஃபாஸ்ட்டாகவே ஆட் பண்ணலாம். ஓகே சார், ஆக்சுவலி ஆமாம், தேங்க்யூ. நான் போய் நீங்கள் இன்னொரு வெர்டிக்கல் ஆட் பண்ணலாம்னு கேட்கும்போது தான் இதை வந்து சொன்னாங்க காமனாக வந்துட்டு. ஸோ தேங்க்யூ, கரெக்டு தான். ஓகே மேம், தேங்க்யூ. மிக்க நன்றி. மிக ரொம்ப தெளிவான விளக்கம், ரொம்ப நன்றி. இன்னும் வேற யாராவது கேள்விகள் இருந்தா நம்ம கேட்கலாம். நீங்க உங்களை அன்மியூட் பண்ணியும் கேட்கலாம் கண்டிப்பா. சார், அதாவது கேள்விகள் கேட்கிற இதே சமயத்துல யாராவது குழுவுல இருந்த கேள்விகள் வர்ற அதே சமயத்துல இன்னொரு கேள்வி என்னன்னா, நம்ம வந்து லைக் நீங்க சொன்னீங்க லைக் நம்ம வந்து இது ஒரு இன்ஸ்டாகிராம பார்த்தியோ இல்ல யூடியூப்பை பார்த்தோ எடுத்துறதுல பல நேரங்கள்ல தொழில்ல தோல்விகள் அதிகமா ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு, ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்றீங்க. நாம வந்து ப்ராபபிலிட்டி ஹையா இருக்குன்னு சொல்றோம். அது நாங்க அதாவது அனுபவ ரீதியாகவும் நாங்க பாக்குறோம். சோ ஒருத்தர் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும்னா, அதாவது ஒரு வியாபாரத்தை ஒரு தொழில தொடங்குறதுக்கு முன்னால மார்க்கெட் ரிசர்ச்னா அவர் என்ன மாதிரி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணக்கூடாது? ஏன்னா இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ பாக்குறது ஒரு மார்க்கெட் ரிசர்ச்சா இன்னைக்கு கருதப்படுது. ஆனா எப்படி எல்லாம் பண்ணணும், எப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு நிமிடத்துல சொன்னீங்கன்னா நமக்கு இது இதுவா இருக்கும். அதாவது இந்த ஒரு விஷயத்த நான் 1 நிமிடத்துல கவர் பண்றது வந்து ரொம்ப அசாதாரணமான காரியமா இருக்கும். பட் இருந்தாலும் ட்ரை பண்றேன். முதல்ல எனக்கு வந்து அந்த அதனுடைய வெயிட்டேஜ் புரியுது. நான் இங்க அறிமுகத்தையும் கேட்கிறேன். நாங்க எல்லாரும் இந்த குழுவுல இருக்கிறவங்க, இருக்கிறவங்க பல பேர் வந்து இதை கொண்டு பயன்பெறுவாங்க. உங்ககிட்ட உங்களுடைய இந்த சேவையை வாங்கிக்க முடியும். அதுக்காக தான் அறிமுகத்தை நான் கேட்கிறேன். நன்றி. பேசிக்கா என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா உதிர்ச்ச உடனே நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதை போயிட்டு இப்போ ChatGPT இருக்கு, நீங்க ChatGPTல போட்டு கேட்கலாம், இது நல்ல ஐடியாவா அப்படின்னு மட்டும் போடுங்க. இதுதான் என் ஐடியா, நான் இப்படி பண்ண போறேன், இது நல்ல ஐடியாவான்னு கேளுங்க. அது சொல்லும் ஐடியா நல்லதா இருக்கா இல்லையாங்கிறது. பட் அதை வந்து நீங்க வந்து அதுக்கிட்ட நல்ல ஐடியான்னு சொன்ன உடனே எடுத்து உடனே செஞ்சிடக்கூடாது. அதுக்கிட்ட நான் அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அது என்ன பண்ணணும்னா, நீ போய் 4 பேர்கிட்ட பேசு அப்படிங்கிறது தான் அதோட முதல் விஷயமா இருக்கும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை பேர்கிட்ட பேசுகிறீங்களோ, நெட்வொர்க்கிங் இஸ் யுவர் நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. பெரிய பெரிய பில்லியனர்ஸில் முதல் கொண்டு எல்லாரும் நெட்வொர்க்கிங் தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பேசுங்க. நிறைய பேர் இந்த தொழில் தொடங்கும் ரூம்குள்ளேயே நீங்கள் வந்து உங்கள் ஐடியாஸை போட்டு இது நல்லா இருக்கா அப்படின்னு ஃபீட்பேக் கேளுங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ சேல்ஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. பட் நாங்கள் இப்போ இந்த சாட்டர்டே நடக்கிற ஈவெண்ட்டுக்கு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா வாங்க. ஐடியா இருந்தது வர மோஸ்ட்லி என்னென்னா, உங்களுக்கு அந்த இடத்தில் நிறைய எக்ஸ்பர்ட் பீப்புள் இருக்காங்க. ஒரு 10 பேர் வந்து நல்லா பண்ணி முடித்து சாதிச்சு இருக்கிறவங்க அங்கே இருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. பாலாவுமே அந்த ஈவெண்ட்டுக்கு வராரு. பாலாவும் அந்த ஈவெண்ட்டுக்கு வராரு. ஸோ நீங்கள் அங்கே வந்திருக்க மோஸ்ட்லி எல்லாரும் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க.
இதோ பாருங்க இது தப்பு, இதை நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ இப்போ சொல்லி கொடுக்கும் போதுல நீங்கள் அப்புறம் போயிட்டு அதை பெட்டராக பண்ண முடியும். மார்க்கெட் ரிசர்ச்சுங்கிறது வெளியில் சென்று மார்க்கெட், அதாவது நீங்கள் யாருக்கு விற்க போகிறீங்களோ அவங்கக்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கி ப்ராடக்ட்டை பெட்டர் ஆக்குறது தான். இதுதான் மார்க்கெட் ரிசர்ச். பாலாவுமே அவரோட கம்பெனி RXT பில்ட் பண்ணும் போதுல கண்டிப்பாக நிறையா மார்க்கெட் ரிசர்ச் பண்ணியிருப்பார். அதை பற்றி அவர் பேச சொன்னால் 6 மணி நேரம் 10 மணி நேரம் கூட பேசலாம். டாக்டோஸும் அப்படி தான். நாங்கள் 8 மாதம் வேறு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணோம், 8 மாதம். ஓகே, அதனால தான் அது வந்து இப்படி ஸ்கேல் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறது பேச வேண்டும், மற்றவங்ககிட்ட போய் பேசிக்கிட்டே இருக்கணும், அதுதான் விஷயம். குழுவில் வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தால் நீங்க வந்து அன்மியூட் பண்ணி நீங்க கேள்விகளை கேட்கலாம், இல்லைன்னா நீங்க சாட்லயும் போடலாம். இல்லை என்றால் நேரம் நமக்கு நம்ம 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரம் 10 நிமிஷம் போனதே தெரியல. மிக என்கேஜிங்கான கான்வர்சேஷன்ஸ். நல்ல இங்க பல தகவல் பரிமாற்றி நம்ம இங்க லேர்ன் பண்ணியிருக்கோம், பல விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம். ஸோ இது நீங்க உங்களோட கேள்வி இருந்துச்சுன்னா நம்ம கேட்கலாம், இல்லைன்னா இதோட நம்ம இந்த மீட்டிங்கை முடிக்கலாம். யாருக்காவது கேள்விகள் இருக்கா? கேள்வி இல்லை, நான் அதியமான் வரலேருந்து. ஆக்சுவலி இப்போ அந்த நவீன் அவங்க கேட்டாங்க, அதுல எனக்கு சைட்ல இருந்து ஒரு இது சொல்றேன். இப்போ எம்ப்ளாயா இருந்து ஆண்டர்பிரினர் ஆகிறவங்களுக்கு இ-மீட் ரீவிசிட்டட்னு ஒரு புக் இருக்கு. அதுல அவங்க வந்து எப்படியெல்லாம் அவங்களை எக்யூப் பண்ணிக்கணும், எந்த மாதிரியான இதுல இருந்து, அது தமிழ் ஆடியோ புக்கு கூட இருக்கு, இ-மீட் ரீவிசிட்டட்னு சொல்லிட்டு. அது அந்த அவர் லேப்டாப் ஸ்டோர் வச்சிருக்காங்க இல்லையா, அவருக்கு ஒரு சில இன்சைட்ஸை, நல்ல இன்சைட்ஸை கொடுக்கும். அதை தான் சொல்லுவேன். மிக்க நன்றி அதியமான் சார். நீங்க முடிஞ்சா அந்த புத்தகத்துடைய லிங்க் எப்படி இருக்கும்னு சொல்லி, அதாவது அந்த புத்தகத்துடைய லிங்கை நீங்க குரூப்ல போட்டீங்கன்னா எல்லோருமே இந்த குழுவுல பயன்பெறலாம். மிக்க நன்றி தகவலுக்கு. நன்றி. வேற ஏதாவதுக்கும் கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா சொல்லுங்க. இல்லை என்றால் நம்ம இந்த கலந்துரையாடலை நம்ம முடிச்சுக்கலாம். வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? இல்லை. ஓகே. Yeah, I think so. Questions அவ்வளவுதானா பாலா? I think yes. Yeah. Yes. So திரு ஹரி அவருடைய இந்த இன்டராக்டிவ் செஷன்ஸ் நமக்கு பல விஷயங்களை அதாவது தேட ஆரம்பிக்க அறிமுகப்படுத்தி இருக்கு. அதுக்கு மிக்க நன்றி ஹரி அவர்களுக்கு. அதே மாதிரி குழுவுல இந்த வாரம் எல்லாருமே பல கேள்விகளை கேட்டிருக்கீங்க. அதை இன்னும் ஃபர்தரா குரூப்ல நீங்க கேளுங்க. கண்டிப்பா இட்ஸ் லேர்னிங் ப்ராசஸ். இது கற்றலுடைய தொடர்ச்சி தான். நீங்க கேளுங்க, கண்டிப்பா கேட்டுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா விஷயம் நடக்கும். அதே மாதிரி ஹரி சார் சொன்ன பல விஷயங்கள்ல எல்லாத்தையும் முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா கேளுங்க. நம்ம கேட்போம். கண்டிப்பா. நன்றி. கேளுங்க, பேசுங்க. அண்ட் பாலா அண்ட் அத்திக் ரொம்ப நன்றி, இதை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போனதுக்கு. பாலா, தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் அ கிரேட் திங். லைக் ஐ இம்பார்ட்டட் நாலேஜ் ஃபார் எவ்ரி ஒன். இங்கே இருக்க எல்லாருக்கும் கொஞ்சம் நாலேஜ் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வெரி எக்ஸைட்டட் ஃபார் த 21st event. ஸோ அன்னைக்கு வந்து இன்னும் நிறையா கொஸ்டின்ஸ் வரும். நம்ம 3-4 hours ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். நிறையா கொஸ்டின்ஸ் வரும், நிறையா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், கருத்துக்களும் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்னு நம்புகிறேன். ஸோ யா, லெட்ஸ் சி. ஓகே, தேங்க்யூ பாலா. Yeah, I'll leave the meeting. ரொம்ப தேங்க்யூ. Bye. Yeah, on the count of 3 we are closing. Thank you. 3, 2, 1. Thank you.